ஹிலீஸ் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் குவிஸ் 6ஆம் வகுப்பு பாகம் 4. கேள்வி 1. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. கண்ணதாசன், பி. சத்திமுத்த புலவர், சி. வாணிதாசன், டி. பாரதியார். சரியான பதில் பி. சத்திமுத்த புலவர். கேள்வி 2. உலகிலேயே நெடுந்தொலைவிற்கு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ. கப்பல் கூழைக்கடா, பி. பூனாரைகள், சி. ஆர்டிக் ஆலா, டி. சிட்டுக்குருவி. சரியான பதில் சி. ஆர்டிக் ஆலா. கேள்வி 3. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. பாரதிதாசன், பி. பாரதியார், சி. சத்திமுத்த புலவர், டி. சலீம் அலி. சரியான பதில் டி. சலீம் அலி. கேள்வி 4. கிழவனும் கடலும் என்னும் புதினம் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்க. 1. தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ என்னும் ஆங்கில புதினத்தின் தமிழ் மொழி பெயர்ப்பே இப்புதினம். 2. இந்த புதினம் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசை பெற்றது. 3. இதன் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆப்ஷன்ஸ்: ஏ. கூற்று 2 மட்டும் சரி, பி. கூற்று 3 மட்டும் சரி, சி. கூற்று 1 மட்டும் சரி, டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 5. ஆய்த எழுத்து பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எவை? 1. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. 2. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்குப் பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். 3. தனித்து இயங்காது. ஆப்ஷன்ஸ்: ஏ. கூற்று 2, 3 மட்டும் சரி, பி. கூற்று 1 மட்டும் சரி, சி. கூற்று 1, 2 மட்டும் சரி, டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 6. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. பட்டியல் 1. ஏ. கான்டினென்ட், பி. கிளைமேட், சி. கிராவிடேஷனல் ஃபீல்ட், டி. சாங்சுவரி, இ. மைக்ரேஷன். பட்டியல் 2. 1. வலசை, 2. புவியீர்ப்பு புலம், 3. கண்டம், 4. தட்பவெப்பநிலை, 5. புகலிடம். சரியான பதில் ஆப்ஷன் டி. 3, 4, 2, 5, 1. கான்டினென்ட், கண்டம், கிளைமேட், தட்பவெப்பநிலை, கிராவிடேஷனல் ஃபீல்ட், புவியீர்ப்பு புலம், சாங்சுவரி, புகலிடம், மைக்ரேஷன், வலசை. கேள்வி 7. திருவள்ளுவர் பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எவை? 1. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்குகிறது. 2. வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. 3. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன்ஸ்: ஏ. கூற்று 1, 3 மட்டும் சரி, பி. கூற்று 1, 2 மட்டும் சரி, சி. கூற்று 2, 3 மட்டும் சரி, டி. கூற்று 1, 2, 3 சரி. சரியான பதில் டி. கூற்று 1, 2, 3 சரி. கேள்வி 8. ஒருவருக்கு மிகச் சிறந்த அணி எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. பணிவு, கடுஞ்சொல், பி. பணிவு, இன்சொல், சி. அகம், புறம், டி. நூல், இயல்பு. சரியான பதில் பி. பணிவு, இன்சொல்.
கேள்வி 9. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. திருக்குறள். பட்டியல் 1. ஏ. அன்பின் வழியது உயிர்நிலை. பி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும். சி. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. டி. செயற்கரிய செய்வார் பெரியர். பட்டியல் 2. 1. மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. 2. தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். 3. சிறியர் செயற்கரிய செய்கலாதார். 4. அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. சரியான பதில் ஆப்ஷன் சி. 4, 2, 1, 3. அன்பின் வழியது உயிர்நிலை. அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும். தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. செயற்கரிய செய்வார் பெரியர். சிறியர் செயற்கரிய செய்கலாதார். கேள்வி 10. புள் என்பதன் வேறு பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ். ஏ. பறவை. பி. அமைப்பு. சி. இயல்பு. டி. செயல். சரியான பதில் ஏ. பறவை. கேள்வி 11. அவ்கதம் என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? ஆப்ஷன்ஸ். ஏ. விருந்து. பி. சீர்மை. சி. மருந்து. டி. ஒழுக்கம். சரியான பதில் சி. மருந்து. கேள்வி 12. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ். ஏ. மயில்சாமி அண்ணாதுரை. பி. கே. சிவன். சி. நெல்லை சு. முத்து. டி. நம்பி நாராயணன். சரியான பதில் சி. நெல்லை சு. முத்து. கேள்வி 13. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ். ஏ. ஔவையார். பி. பாரதியார். சி. நெல்லை சு. முத்து. டி. பாரதிதாசன். சரியான பதில் சி. நெல்லை சு. முத்து. கேள்வி 13. ஆத்திச்சூடி தொடர்புடைய கீழ்க்கண்ட கூற்றில் சரியானது எது? 1. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளைச் சொல்லும் இலக்கியம் ஆகும். 2. ஔவை முதலில் ஆத்திச்சூடியே அகர வரிசையில் இயற்றினார். 3. பாரதியார் அவர்கள் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். ஆப்ஷன்ஸ். ஏ. கூற்று 1, 3 மட்டும் சரி. பி. கூற்று 1, 2 மட்டும் சரி. சி. கூற்று 2, 3 மட்டும் சரி. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 14. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. அறிவியல் ஆத்திச்சூடி. பி. இயற்பியல் ஆத்திச்சூடி. சி. புதிய ஆத்திச்சூடி. டி. விஞ்ஞான ஆத்திச்சூடி. சரியான பதில் ஏ. அறிவியல் ஆத்திச்சூடி. கேள்வி 15. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. திருக்குறள். பி. நற்றிணை. சி. ஏலாதி. டி. புறநானூறு. சரியான பதில் ஏ. திருக்குறள். கேள்வி 16. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. எதிர்ச்சொல். பட்டியல் 1. ஏ. அணுகு. பி. ஐயம். சி. ஊக்கம். டி. உண்மை. பட்டியல் 2. 1. சோர்வு. 2. பொய்மை. 3. தெளிவு. 4. விலகு. சரியான பதில் ஆப்ஷன் சி. 4, 3, 1, 2. அணுகு. விலகு. ஐயம். தெளிவு. ஊக்கம். சோர்வு. உண்மை. பொய்மை.
கேள்வி 17. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ். ஏ. அப்துல் கலாம். பி. நெல்லை சுமுத்து. சி. பாரதியார். டி. பாடநூல் ஆசிரியர் குழு. சரியான பதில் சி. பாரதியார். கேள்வி 18. தமிழில் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. திருக்குறள். பி. நாலடியார். சி. சிலப்பதிகாரம். டி. திருவாசகம். சரியான பதில் ஏ. திருக்குறள். கேள்வி 19. அறிவற்றன் காக்குங் கருவி செருவார்க்கும் உள்ளழைக்கலாகா அரண் என்ற குறள் தன்னுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது எனக் கூறியவர்? ஆப்ஷன்ஸ். ஏ. கலீலியோ. பி. காந்தியடிகள். சி. அப்துல் கலாம். டி. தொல்காப்பியர். சரியான பதில் சி. அப்துல் கலாம். கேள்வி 20. உலகிலேயே முதலாக எந்த நாடு சோபியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது? ஆப்ஷன்ஸ். ஏ. அமெரிக்கா. பி. இந்தியா. சி. சவுதி அரேபியா. டி. ஜப்பான். சரியான பதில் சி. சவுதி அரேபியா. கேள்வி 21. சோபியா என்னும் ரோபோவுக்கு புதுமையின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கிய அமைப்பு? ஆப்ஷன்ஸ். ஏ. சர்வதேச விண்வெளி மையம். பி. ஐக்கிய நாடுகள் சபை. சி. நாசா. டி. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். சரியான பதில் பி. ஐக்கிய நாடுகள் சபை. கேள்வி 22. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பட்டியல் 1. ஏ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பி. இன்டெலிஜென்ஸ். சி. சேட்டலைட். டி. சூப்பர் கம்ப்யூட்டர். பட்டியல் 2. 1. மீத்திறன் கணினி. 2. செயற்கை நுண்ணறிவு. 3. நுண்ணறிவு. 4. செயற்கைக்கோள். சரியான பதில் ஆப்ஷன் பி. 2, 3, 4, 1. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. கேள்வி 23. மொழி இறுதியாக எழுத்துக்கள் தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றில் சரியானது எது? 1. சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. 2. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. 3. உயிர்மெய் எழுத்துக்களுள் ங எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஆப்ஷன்ஸ். ஏ. கூற்று 1, 2 மட்டும் சரி. பி. கூற்று 1, 3 மட்டும் சரி. சி. கூற்று 2, 3 மட்டும் சரி. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 24. நுண்ணுணர்வு கருவி என்பதன் ஆங்கிலச் சொல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. நானோஸ். பி. ஸ்பேஸ். சி. பட்டன். டி. சென்சர்ஸ். சரியான பதில் டி. சென்சர்ஸ். கேள்வி 25. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ். ஏ. எர்னஸ்ட் ஹெமிங்வே. பி. லிலியன் வாட்சன். சி. அப்துல் கலாம். டி. வால்ட் விட்மன். சரியான பதில் பி. லிலியன் வாட்சன். நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் பார்ட் 5. பார்ட் 5 விரைவில்.